என்ன மாமா ஜாலியா உட்காந்துருக்க, வீடெல்லாம் கட்டுற, இனிமேட்டு கையில கூட முடிய முடியாது, செம்மையா இருக்கா? அவ்வளோ வீடு கட்டணும் தான் பேரு. எவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுமா? எவ்வளோ பேர்த்து சமாளிக்கணும். உன்ன மாதிரி நாளா எப்ப வீடு வாங்க போறேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல மாமா. போற நிலைமைய பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. மாப்பிள, நான் மாமா இருக்குல்ல, ஏன் மாப்பிள கவலைப்படுறா? நீ என்ன கேட்குறியா அது செஞ்சு தரேன் மாப்பிள. நல்லா வாய்க்கிலேயே பேசு. இப்ப எனக்கு இந்த வீடு என் பேர் எழுதி வச்சுக்கியா? சும்மா வாய் பேசாத மாமா. உன்னை விட எனக்கு என்ன வீடு மாப்பிள பெருசு, நீ தான் மாப்பிள பெருசு. நீ ஊன்னு சொல்லு, இந்த வீடு நாளைக்கும் உன் பேர் எழுதி வச்சிடறான். சும்மா ஏதோ பேசணும் பேசாத மாமா. போவோம் வேலையை போயிட்டு. 3 hours later. மாப்பிள எங்க இருக்கா? உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு வா. எந்த வேலையா இருந்தாலும் விட்டுட்டு வா. என்ன எதுக்குன்னு கேள்வி கேட்காதடா. உடனே வாண்ணா, உடனே வாடா. எதுக்கே எத்தனை ஃபோன் அடிச்சிட்டு இருக்க? வாடா. வீடு தானே எழுதி வைக்கணும்னு கேட்ட, வீடு உங்க பேர்ல எழுதி வைக்கிறதா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வர சொன்னேன். ஐயோ சும்மா விளையாடாதயா, என்ன வேலைன்னு சொல்லியா? என்னடா மாமல அவ்வளோ சந்தேகமாடா? வேற உன் பேர்ல டாக்குமெண்ட் எழுதி வச்சுருந்தா, டாக்குமெண்டே ரெடியா இருக்குடா. நீ கொடு பாப்போம், கொடு கொடு. அது ஐயோ நீ உண்மையதான் சொன்னீங்கயா? ஏய், டாக்குமெண்ட்ல இங்கே ஒரு கையெழுத்து போடு, அப்புறமா உள்ள ஒரு கையெழுத்து போடணும். போட்ட சொத்து உன் பேர் மாறிட்டா. ஐயோ மாமா, என் சொந்தக்காரன் கூட இந்த மாதிரி இதெல்லாம் செய்ய மாட்டான்யா. நீ ஏன் எனக்கு இவ்வளவு தூரம் செஞ்சு வச்சிருக்க? மாப்பிள, வாய் வார்த்தைக்கு மாப்பிள மாப்பிளங்கன்னு நினைச்சிட்டியா? உள்ள திருந்து சொல்ற மாப்பிள. ஐயோ மாமா, எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லு மாமா, நான் போடுறேன். அம்மா எங்க மாமா கையெழுத்து போடணும்? இது போடு மாப்பிள. மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. பரவாயில்ல மாப்பிள, இருக்கட்டும். இன்னுமே எனக்கு என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியல மாமா. சொத்து உன் பேர்ல மாறிடுச்சு, இன்னில இருந்து உன் சொத்து தான் அது. ஆமா மாமா, பார்த்து பத்திரமா பார்த்துக்க. ஒரு நிமிஷம், வேற ஃபோன் அடிக்கிறாங்க. ஹலோ, ஆமாங்க. கடனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. யார் நான் சொன்னேன்? ராங் நம்பருங்க. பைத்தியக்காரனா, ஏதோ வீட்டு மேல கடன் இருக்கான், நான் கட்டணுமா? ஏதோ ராங் நம்பர்ல கால் பண்ணிருக்கானுங்க. யாரும் மாப்பிள கட்டுவா? அப்புறம் நீ தான் மாப்பிள கட்டணும். என்னது, நான் கட்டணுமா? மாப்பிள, வீட்டு மேல 5 லட்சம் கடை இருக்கு, நீ தானே ஓனரு, நீ தான் கட்டி ஆகணும். சொத்துக்கு ஆசைப்பட்டா இதெல்லாம் அனுபவிச்சு தான் மாப்பிள ஆகணும். மாப்பிள, சின்ன ஒரு அட்வைஸ், இனிமேல் எங்க கையெழுத்து போட்டாலும் படிச்சு பார்த்து கையெழுத்து போடு. நல்லவனா கெட்டவனா, சிடு மூஞ்ச கூட நம்பிடலாம், சிரிச்ச மூஞ்ச நம்பவே கூடாது.